அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக 16ஆம் நாள் தராவீஹை நாம் நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது இந்த 2வது 10 முடிகிறதுக்கு. இந்த 2வது 10 எதற்குரிய 10? மக்ஃபிரத்திற்குரிய 10, பாவ மன்னிப்புக்குரிய 10. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 10 விதமான தன்மைகள் கொண்ட மனிதர்களை மன்னிப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். யாருக்கு முன்னே இதை ஜும்மாவில் கூட நம்ம ஒரு தொடர்ச்சியாக பேசி வந்தோம், ஆனால் அதை முழுமையாக பேசி முடிக்க முடியல. இன்றைக்கி அந்த குர்ஆன் வசனத்தினுடைய தமிழ் பொருள்களை மட்டும் நம்ம பார்த்துக்கொள்வோம். அந்த 10 தன்மைகளை நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அந்த 10 தன்மைகள் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம சோதித்து பார்த்துக்கணும். அந்த 10 தன்மைகள் இல்லை அப்படின்னா அந்த 10 விஷயங்களை நமக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் பாவ மன்னிப்பும் கிடைக்குது, அதே நேரத்தில் மிகப்பெரிய கூலியும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும்போது إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد لهم مغفرة وأجرا عظيما. அல்லாஹ் 10 விதமான மனிதர்களை சொல்றான். ஆண்களையும் சேர்த்து சொல்றான், பெண்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். முதன்மையாக அல்லாஹ் சொல்லும்போது இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும், முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முஸ்லிமான ஆண்னா யாரு, முஸ்லிமான பெண்ணா யாரு? அப்துல்லான்னு பேர் வச்ச எல்லாரும் முஸ்லிமா, ஆமினான்னு பேர் வச்ச எல்லாரும் முஸ்லிமான்னு கேட்டா இல்ல சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யார் தன்னுடைய நாவையும் தன்னுடைய கரத்தையும் அடக்கி கொள்கின்றார்களோ, நாவை கொண்டும் கரத்தை கொண்டும் பிற முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்யாமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான ஒரு முஸ்லீம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நமது நாவையும் நமது கரத்தையும் நாம் அடக்கி கொள்ள வேண்டும். அப்படி நாம் அடக்கி வாழ்ந்தால் மக்ஃபிரத்தும் இருக்கிறது, பாவ மன்னிப்பும் இருக்கிறது, அஜ்ரன் அலீமா, உயர்ந்த நற்கூலியும் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் 2வது சொல்லி காமிக்கின்றான், வல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். முஃமினான ஆண்கள் என்றால் யார், முஃமினான பெண்கள் என்றால் யார்? மறைவான எல்லா விஷயங்களையும் நம்பிக்கை கொண்டவர் தான் முஃமினான ஆண் முஃமினான பெண். நம்பிக்கை கொண்டதோடு நிப்பாட்டாம நம்பிக்கைக்கு தகுந்தவாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். சொர்க்கம் இருக்கு நம்பி இருக்கிறோம், நரகம் இருக்கு நம்பி இருக்கிறோம். சொர்க்கத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும், சொர்க்கத்தை பெறுவதற்கான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். நரகம் இருக்கு நம்பி இருக்கிறோம், நரகத்தை விட்டு பாதுகாப்புக்குரிய வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொள்ளணும். அப்ப முஃமினான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வல் கானிதீன வல் கானிதாத், 3வது ஆள் கை வச்சு நிக்கங்க. வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹ்வுக்கு முழுமையா கட்டுப்படணும். இதுல அல்லாஹ் சொல்ற மாதிரி கேட்பேன், நான் குடுக்கல் வாங்கல்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி முழுமையா நடக்க முடியலையே,
தொழுகையில் முழுமையாக இருக்க முடியுது, ஆனால் பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட சரியான முறையில் அல்லாஹ் சொல்கிற மாதிரி நடக்க முடியலாம், அது வேலைக்காகாது. வல் கானிதீன வல் கானிதாத், முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் எந்த செயலை செய்தாலும் அது அல்லாஹ் அனுமதிச்சிருக்கானா அல்லாஹ் தடுத்திருக்கானான்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், நாலாவது நபர் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மையை பேசக்கூடிய முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். உண்மையை பேசணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொய் என்பது யஅகுலுல் ஈமான், உங்களுடைய ஈமானையே தின்றுவிடும். எப்படி தெரியுமா திங்கும்? ஒரு விறகை எப்படி நெருப்பு திங்கிதோ அது மாதிரி ஈமானை பொய் என்பது தின்றுவிடும். அல்லது ஒரு இரும்பை துருக்கள் எப்படி திங்குகிறதோ அது போன்று உங்களுடைய ஈமானை பொய் தின்றுவிடும் என்று சொன்னார்களே. இன்றைக்கு மனைவியிடத்திலே பொய், நண்பரிடத்திலே பொய், பார்ப்பவர்களிடத்திலெல்லாம் பொய், எடுத்ததற்கெல்லாம் பொய், எல்லாத்துக்கும் பொய். பொய்யிலேயே இன்றைக்கு வாழ்க்கையை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோமே. அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மையை பேசணும். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது, குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்ன பாத்தில கான ஸஹூகா, உண்மை வந்துவிட்டது, நிச்சயமாக உண்மை என்பது ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது, பொய் என்பது அழியக்கூடியதாக இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப உண்மையை பேச பழகணும். எதுக்கெடுத்தாலும் உண்மையை பேசணும் சகோதரர்களே. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பொய்யை பேசிடவே கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், எத்தனாவது ஆளு? 5. வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையை கையாளக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கணும். நமக்கு கோபம் வந்தா கோபத்திலையும் பொறுமையா இருக்கணும், நோய் வந்தா நோயிலையும் பொறுமையா இருக்கணும், வறுமை வந்தா வறுமையிலையும் பொறுமையா இருக்கணும், எல்லா நேரத்திலையும் பொறுமையாக இருக்கணும். பொறுமை இல்லை என்று சொன்னா நாம ஹராமான திசையின் பக்கம் சென்று விடுவோம். வறுமையில பொறுமை இல்லைன்னா வட்டியில போய் விழுந்துருவோம், நோயில பொறுமை இல்லைன்னா தற்கொலையில போய் விழுந்துருவோம், கோபத்துல பொறுமை இல்லைன்னு சொன்னா கொலை செய்யற அளவுக்கு போயிருவோம் இல்லையா? அப்ப எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், 6வதாக வல் காஷிஈன வல் காஷியாத், பயபக்தியாக இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். பயபக்தி என்றால் என்ன சகோதரர்களே? எதை செய்தாலும் அதில் இறைவனுக்கான ஒரு அச்சமும் இருக்கணும், ஒரு பக்தியும் இருக்கணும். தொழ வாரம், தொடரனா அல்லாஹ் தண்டிச்சிருவானுங்கிற ஒரு பயம் இருக்கணும், தொழுதா நமக்கு நன்மை கிடைச்சிருங்கிற ஒரு பக்தி இருக்கணும். தர்மம் கொடுக்குறோம், தர்மம் கொடுக்கும்போது தர்மம் கொடுக்கலன்னா அல்லாஹ் நம்ம செல்வத்தை அழிச்சிருவானுங்கிற ஒரு பயம் இருக்கணும், கொடுக்கறதுனால நம்ம செல்வத்தை உயர்த்திடுவானுங்கிற ஒரு பக்தி இருக்கணும். வட்டிக்கு வரோம், வட்டி வாங்கும் போது வட்டியை வாங்கினா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் நம்மளை பிடிச்சிருவானுங்கிற ஒரு பயம் இருக்கணும். வட்டி வாங்காமல் இருந்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து தருவான்னு ஒரு பக்தி இருக்கணும். எல்லாத்துலேயும் பயபக்தியாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னைக்கு அந்த பயமும் நம்மள்கிட்ட இல்லை, பக்தியும் நம்மள்கிட்ட இல்லை. இருக்கா? பத்தி பாக்கெட் வேணா இருக்கும். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான், வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். தர்மம் செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். எப்படி தர்மம் செய்யணும்? விளம்பரம் அடிச்சு தர்மம் செய்யணுமா? யாருக்குமே நம்ம சொன்ன மாதிரி ஜக்காத் அரிசி பைகள்ல தங்களுடைய குடும்ப பேரை போட்டாங்க ஜக்காத்து கொடுக்கணும், கடை பேரை போட்டா ஜக்காத்து கொடுக்கணும். தர்மம் செய்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான ஒரு தர்மம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் வலது கையில கொடுத்தாருன்னு சொன்னா அவர் கொடுப்பது அவருடைய இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. அப்படி தர்மம் கொடுக்கணும். இறைநேசர்கள் இரவு நேரத்தில் போய் தர்மம் கொடுப்பாங்க. ஏன்? கொடுக்கிற வாங்குற ஆளுக்கு கூட யார் தர்மம் கொடுத்தான்னு தெரியக்கூடாதுன்னு. எப்போ?
இரவு நேரம் இருக்குது, இரவு நேரம் அப்படியே இரவு நேரத்தில் போவாங்க, யார் வராங்களோ அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏங்க இரவு நேரத்தில் தர்மம் கொடுக்குறீங்க? அவங்க சொன்னாங்க, வாங்குற ஆளுக்கு கூட யார் கொடுத்தான்னு தெரியக்கூடாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய சக்கராத் ஹால், தன்னுடைய மரண தருவாய், தூக்க வராம அங்கேயும் இங்கேயும் உருண்டு உருண்டு பிறண்டு பிறண்டு படுக்கிறாங்க. ஆயிஷா கூப்பிட்டாங்க, ஆயிஷா எனக்கு தூக்கம் வரலையே, நம்ம வீட்டில் ஏதாவது பணம் இருக்குதா? ஆயிஷா சொன்னாங்க, இருக்கு யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு, மருந்து வாங்கவும், இதே நோயில நீங்க மரணிச்சுட்டா கஃபன் வாங்குறதுக்கும் கொஞ்சம் பைசா வச்சிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவு சாமத்துல சொல்கின்றார்கள், நடுநிசையில சொல்றாங்க, உடனே அதை தர்மம் செய்யுங்கள். அந்த காசு இருக்கிறதுனாலதான் எனக்கு தூக்க வர மாட்டேங்கிறாங்களே ரசூலுல்லாஹ். அப்ப தன்னை இருந்தாலும் இல்லைனாலும் யாசித்தார் அவர்களுக்கு முடிந்ததை, நம்மால் முடிந்ததை சிறப்பான முறையில் கொடுக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ரமதான் மாசத்துல நோன்பு வைக்கிறோம். நோன்பு என்பது வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும் பட்னியை ஏற்படுத்துறது அல்ல. நோன்புல எப்படி நம்ம வளமையா சாப்பிட்றத நிப்பாட்டுறோமோ அந்த மாதிரி வளமையா என்னென்ன ஹராம் எல்லாம் எல்லா மாசமும் நம்ம செஞ்சோமோ அதை எல்லாத்தையும் டோட்டலா நிப்பாட்டுறதுக்கு பேர் தான் நோன்பு. அப்படி நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வல்ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிலாத், தன்னுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்து கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். ஹராமான செயல்களை விட்டும், தன்னுடைய மன இச்சையை விட்டும், தன்னுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்து கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அடுத்து 10ஆவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், வஸ்ஸாகிரீனல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். 10 அம்சங்கள். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. இப்போ அல்லாஹ் சொன்னானே இந்த எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கையில் இருப்பவர்களுக்கு மக்ஃபிரத்துன் வ அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் உயர்ந்த கூலிகளையும் அல்லாஹ் வச்சிருக்கிறதா சொல்றான். அப்போ அந்த 10 அம்சங்களை நம்மள்ட்ட கொண்டு வர முயற்சிக்கணும். முதல்ல ஒரு முஸ்லீமா இருக்கணும், அப்புறம் ஒரு மூமினா இருக்கணும், அதுக்கப்புறமாட்டு இறைவனுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருக்கணும், உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்கணும், பொறுமையை கையாளக்கூடியவர்களாக இருக்கணும், பயபக்தியோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும், தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அதே போல தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும், இறைவனை அதிகமாக திக்ர் செய்பவர்களாக இருக்கணும். சகோதரர்களே, இந்த 10 அம்சங்களை எஞ்சி இருக்கக்கூடிய 4 நாள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் கொண்டு வர முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு வர நம்ம முயற்சித்தோம் சொன்னா நிச்சயமாக இந்த 2வது பத்தில் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை நாம் அடைவதற்கான எல்லா சூழலும் எல்லா வழிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்களை சிறப்பாக கழிப்பதற்கும் இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வைத்துக்கும் மினன்னார், நரக விடுதலுடைய 10 நாட்களில் நரகத்தை பற்றி நிறைய எடுத்து வச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த லாஸ்ட் 10 நரகமாக இருக்கும். ஒரு 7 விதமான நரகத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க மேராஜில். அந்த 7 நரகத்தையும் இன்ஷா அல்லாஹ் அந்த லாஸ்ட் 10 நாளில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம். நரகத்திற்குரியவர்கள் யார் அப்படிங்கிற தலைப்பில் பேசுவோம். இப்போ இந்த நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல அமலை செய்யுங்க, நிறைய தௌபா செய்யுங்க, நிறைய பாவ மன்னிப்பு தேடுங்க. இந்த ரமலான் நமக்கு இறுதி ரமலானாக கூட இருக்கலாம். எவ்வளோ இஸ்திக்பார் செய்ய முடியுமோ அவ்வளோ இஸ்திக்பார் செய்யுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு நோற்றவர்களுடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக. தொழுகையை நிலைநாட்டியவர்களின் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. பாலஸ்தீன மக்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அங்கே நடக்கக்கூடிய சண்டைகளை விட்டு முஸ்லீமான அப்பாவியான மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. சிறார்களின் உயிர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வயதானவர்களின் உயிர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஸ்லாத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களின் உயிரை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த ஊரிலே நல்ல விதமான மருத்துவங்களை கொண்டும் நல்ல விதமான உணவை கொண்டும் நல்ல விதமான தண்ணீர்களை கொண்டும் அந்த மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வல்லோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றென்றும் அவர்களுக்கும் நமக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.